குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை நாங்கள் 1 லேக் டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, டேரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லேக் டைம் ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் நம்மாயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் நம்மாயிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸை ரசிக்கிறதும் கைத்தட்டதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியிற ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஒரு ஆடியன்ஸ், ஏன்னா ஆடியன்ஸ் ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க, இந்த படத்தை ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன். உண்மையாக அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. சொல்கிற அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் ஒரு டேக்காக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே எனக்கு அது ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது அன்பு கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் கட்டிப்புடுறா சாங்கிறதுங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன அதில் என்னென்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த சாங்கில் அந்த மெலடி ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி மாற்றலாம் சார் சொல்லி செந்தமிழ் தேன் மொழியான் கட்டிப்பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனால் ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்லேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி அப்படி உள்ளே புகுறுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுறுது. அது ஒரு வார்ம் ஃபீலை கிரியேட் பண்ணுது. அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்தவர் பண்ண ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர் லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போனோடனே தேவா சார் சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் நம்ம ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்னா, வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன உளி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை உளியின் வெற்றியா. இதில் சொல்லும்போதே அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மழை முடிச்சு காட்டு முற்றினால் அவிழ்ந்து கொள்ளும்,
காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அது மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன். இந்த பழைய பாட்டு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தாரு. அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்ட போய் கதை சொல்லும் பொழுது அமைதியா கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு ரத்னா சாரை பார்த்தேன். என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு. விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு என்ன நல்லது ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.